ஒரு ஆய்வாளர் எப்படி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு டிசிஷன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நான் கொலை பண்ணா இல்லையான்னு விசாரிக்க வேணும்னு கோர்ட்டு என்னை எப்படி சுடுறது எப்படி சரி? ஆனால் வெகுஜன மக்களுக்கு எப்படி தெரியுமா என்ன இருக்குது, 2 பேரை சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. ஒரு பொது புத்தியில் நானே கூட ஒரு உணர்வில் பல முறை சொல்லியிருக்கேன், அவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது சரியான முடிவு இல்லை. ஏன்னா அந்த பூனைக்கு மணி கட்டின பூனை நம்மளாக இருந்தாக்க, உங்கள் அப்பாவாக இருந்தாக்க, உங்கள் அண்ணனாக இருந்தாக்க, மாவட்டத்தை சுத்தம் பண்ணணும். உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சுத்தம் பண்ணணும். அடுத்த மர்டர் எவன் பண்ணுறானோ அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு இருக்காங்க. ஏதோ உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதோ இல்லை, நீங்கள் மர்டரில் உங்கள் வீட்டில் யாரையும் கொலை பண்ணியிருந்தாங்க, நீங்கள் மர்டர் பண்ணுறீங்க, அப்போ உங்களை சுட்டாக்க அப்போ எப்படி இருக்கும் வழி? அந்த வழி தானே எல்லாருக்கும். அதே தான். முதல்ல உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரண காரியம் வேணும்ல, ஒரு ஒரு ரேஷியோ வேணும். அந்த ரேஷியோவில் இத்தனை வார்னிங் தாண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இனி உன் மேலே அஃபென்ஸ் இருந்தால் என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படி நீங்கள் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக அஃபென்ஸ் இருக்காது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிட்டியாக இருந்தால் கமிஷனர் அருண் ஏன் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணார்? எப்படி பண்ணார்? சிட்டியை வந்து இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பண்ணுறவங்க யாருமே சிட்டியில் இல்லை, தெரியுமா இல்லை உங்களுக்கு? எல்லாருமே வெளியாயிட்டாங்க. டோட்டல் எக்ஸிட். ஏன்னா இங்கே இருக்க முடியாது, நம்மளை சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலை எல்லா மனசுக்கும் தெரியும். புதுசாக தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நான் மறுக்கலை. அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இல்லை. அப்புறம் ஒவ்வொரு எஸ்பியும் ஏன் பண்ண முடியாதா? ஒரு மாவட்டத்தில் 5 பேர் இருப்பாங்களா? அதை சொல்லுப்பா. அந்த லோக்கல் போலீஸ் போய் கூட்டு வர போகிறாங்க, ஐயா பார்க்கணுவான்னு உட்கார வச்சு நல்ல மரியாதை டீ காஃபிலாம் கொடுத்து, இந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு இத்தனை கேஸ் இருக்குது இல்லை முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும், எப்படி சௌரியன்னு பார்த்துங்கன்னா, ரைட்டு சார் நாங்கள் முடிச்சுக்கிறோம் சார், போலீஸ் தொல்லை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் சார் பாங்க.